ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் பவி ஸ்னிப்பெட்ஸ். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து திருச்செந்தூர் விசிட் பண்ணியிருந்தோம். ஆனால் நான் அங்கே எதுவுமே விலாக்ஸ் எதுவும் கவர் பண்ணல. பிகாஸ் அங்கே எங்களுக்கு மொபைல் வந்து அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெக்டிக்காக போன சாமி பார்க்கணும், கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தனால நான் அங்கே கவர் பண்ணல. பட் நாங்கள் நியர்பையாக வந்து மணப்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஃபோட்டோவில் பார்க்குற ஒரு பிளேஸ் வந்து விசிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ அதோட விலாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் திருச்செந்தூர் சாமி பார்த்துட்டு இங்கே வந்து தான் நாங்கள் வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு எங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி இங்கே என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ கவர் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து சர்ச்சோட என்ட்ரன்ஸு. பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே வந்து பேக் சைட் போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பின்னாடி வந்து பார்க் இருக்குது, நீங்கள் அங்கேயுமே போய்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தீங்கன்னா 2 சைடுமே ஓஷன். அந்த சைடும் ஓஷன், இந்த சைடும் ஓஷன். நடுவில் கிளிஃபில் இந்த சர்ச் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து இந்த பீச் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டர்ட்டு எதுவுமே இல்லாமல் பயங்கர பியூராக நல்ல ப்ளூவாக எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் கீழே வரைக்கும்லாம் போகலை, மேலேருந்தே அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். கீழே ஆல்ரெடி எங்களுக்கு கொஞ்சம் கால் வலியாக இருந்துச்சு, அதனால கீழே வந்து போக முடியல. ஸோ மேலேருந்தே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இது வந்து பேக் சைடு ஆஃப் இந்த சைடு இல்லாமல் அது ஆப்போசிட் சைடு வந்து ஓஷன். இங்கே வந்து பக்கத்துலேயே நிறைய ஊர்லாம் இருக்குது. இங்கே வந்து ஷிப்பிங்லாம் பண்ணுவாங்க போல இருக்க. பக்கத்துலேயே நிறைய போட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த சைடு தான் நாங்கள் வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ 2 சைட்ஸும் ஓஷன் பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஓல்டு சர்ச். இங்கெல்லாம் நிறையா அந்த ஊரெலாம் இருக்குது, நிறையா போட்லாம் இருந்துச்சு. எல்லாமே போட்டிங் போனாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு போட் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இது ஒரு சைடு. அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் சர்ச் இருக்குது. ஸோ சர்ச்சுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த லைட் ஹவுஸும் இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைட் ஹவுஸை விசிட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஹைட்னால் பயம், நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். ஸோ ஓகே நம்ம வந்து எப்படி தான் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ மேலே போயிட்டு கொஞ்சம் பயத்துலேயே தான் இருந்தேன். இது ஃபுல்லாக வந்து பார்க்கு தான். பேக் சைடு இப்படியே வந்தீங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடி பார்க் இருக்குது. நீங்கள் கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா பார்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இது வந்து பெய்டு பார்க்கு தான். ஸோ பே பண்ணால் தான் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து இல்லை ஒரு 12 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது இந்த லைட் ஹவுஸ்குள்ளே இப்படி தாங்க இருந்துச்சு. நான் மேலே வரைக்கும் கவர் பண்ணல, ஏன்னா கொஞ்சம் பயமாக இருந்ததால் நான் கவர் பண்ணல. இப்படி தான் கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் ஃபுல் வியூ இது தான். நல்லா பார்க்குமே நல்லா லென்த்தாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சன்செட் டைமில் போனனால வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். வெயில் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் காமாக ப்ளசண்ட்டாக அப்படி தான் இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டு அங்கே வந்து ப்ளேயிங் ஏரியாவில் நல்லாவே வந்து விளாண்டாங்க, ஓடி ஆடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி இருந்தாங்க. சரி நான் வந்து ஒய் நாட் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா காட்டுவோமேன்னு சொல்லி ஃபோனை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் விலாக் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ். ஸோ அதாவது சர்ச்சோட பேக் சைட். ஸோ இப்படி போனாலுமே வந்து சர்ச்சை என்டர் ஆகிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து சர்ச்சுக்கு போனேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக போனீங்கன்னா சர்ச் வந்துடும். அதாவது இந்த சர்ச் பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் சேவியர் வந்து 1542 இந்தியா விசிட் பண்ணியிருந்தார். அந்த டைமில் இங்கே தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது பயங்கர லென்த்தான சர்ச்சுங்க. இது வந்து நான் ஆக்சுவலாக லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த சர்ச்சை விசிட் பண்ணுறது. ரொம்ப அழகாக, ரொம்ப ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. உள்ளே போய் நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் உட்காந்து நல்லாவே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுவும் சன்செட் பார்த்திங்கனாலே தெரியும், ஸ்கையை பார்த்திங்கனாலே தெரியும், பியூட்டிஃபுல் சன்செட்டாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போய் உட்காந்து அவங்க எதுவுமே சொல்லலை. நான் கூட பயந்தேன், சரி உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. பட் அவங்க எதுவும் சொல்லலை. நாங்கள் பாட்டுக்கு போனோம், போய் உட்காந்தோம், பார்த்தோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் அதோட உள்ளே எப்படி இருக்குன்ற வியூ கூட நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட்டு சர்ச் விசிட்னால் அது மணப்பாடு சர்ச்லன்னு தான் சொல்லுவேன். நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இப்படி தான் உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா வந்து நிறைய படி இருக்கும். ஒரு கிளிஃப் மாதிரி தாங்க அது இருக்குது. 2 சைடுமே ஓஷனுமே வந்து நல்லா பள்ளமாக இருந்துச்சு. நாங்கள் கீழே வரைக்கும்லாம் போகலை, அப்படியே வந்து மேலே நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் ஃபோன் ஷேக் ஆகும், ஏன்னா நான் படிகளில் இறங்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. இதோ வீடியோ எடுக்கிற இது ஆர்வத்தில் ஸ்லிப் ஆகிடுச்சு. பட் எனக்கு ஒன்றும் ஆகலை. அப்படியே வந்து சர்ச் பார்த்துட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்துட்டு
கிட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் விளாண்டுருந்தாங்க. அவங்களையுமே நாங்கள் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வந்து நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து திருச்செந்தூர் அந்த மாதிரி முருகரை பார்க்க கண்டிப்பாக வருவீங்க. வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதுவும் சன்செட் டைமில் நீங்கள் ஒரு 4 o'clock 5 o'clock டைமில் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரம்மியமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேஸு. இங்கே உட்காந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். கிட்ஸ் இருந்தாங்கன்னா பார்க் இருக்குது, உட்கார விளாட வச்சுட்டு போகலாம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த விசிட்டை இந்த இந்த ஏரியாவை விசிட் பண்ணுங்கள். மலைப்பாட் சர்ச் இது வந்து உடன்குடிக்குள்ளே ஒரு 60 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரணும் அப்படின்ட்டு போட்டிருந்துச்சு. ஸோ வந்து மஸ்ட் விசிட்டு. இங்கே பக்கத்தில் வில்லேஜும் இருக்க போல இருக்குது. ஸோ வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக உங்களுக்கு தர வந்து ட்ரை பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் கைஸ். பாய்.